இன்னைக்கு கனவா பொரியல். கனவானாம்மா? இந்த கனவா அப்பா வேலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ கனவா. இன்றைக்கி அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா உரித்து பொடுசாக நறுக்கி வச்சுக்கிறணும். வெங்காயம் தான் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். ஒரு 3 பெரிய பழம் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதுவும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இந்த பக்கத்தில் ஏலங்கிராம் பட்டை சின்ன எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நல்லா வதக்கிட்டு அங்கிட்டு வாங்குவீங்களா? அங்கிட்டு ராமநாதபுரத்தில் நல்லா கனவாலாம் நல்லா கிடைக்கும். ஆனால் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், ஆனால் இந்த கனவாளிகள்லாம் வாங்கி சாப்பிட்றது உடம்புகளுக்கு நல்லது. அதே மாதிரி நண்டு வாங்கி சாப்பிட்டாலும் சளி இதுகளுக்கு நல்லது, தொண்டைக்கு. ஆமாம், இங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். இதில் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். நம்ம இதில் நல்லா தக்காளி நல்லா சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அதை சேர்த்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மட்டும் நல்லா போட்டு நல்லா கிரேவி வர்ற அளவுக்கு வச்சுட்டோம்னா நல்லா கனவா நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒன்று சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். 2 ஸ்பூனு மிளகாய் பொடி. நல்லா வதக்கி விட்டுட்டோம். கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கனவாயை சேர்த்துக்கிறோம். ஒரு பெரட்டு விட்டுக்கோ. இப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்குருவோம். இன்னும் லைட்டாக வேகணும், மூடி வச்சுக்குருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்குருவோம். இன்னும் லைட்டாக வேகணும், மூடி வச்சுக்குருவோம்.